செய்திகள் தொடர்கின்றன. யாழ் இந்து கல்லூரி 125வது நிறைவாண்டு விழா இன்றைய தினம் இடம்பெற்ற இறுதி நாள் நிகழ்வுடன் இனிதே நிறைவேற்றது. யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவு விழாவின் ஆரம்ப நிகழ்வுகள் கடந்த 22ஆம் தேதி கோலாகலமாக ஆரம்பமாகியது. சிவஞான வைரவர் கோயிலில் இடம்பெற்ற பூஜைகளை அடுத்து இன்றைய நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. கல்லூரி அதிபர் ஐ தயானந்தராஜா பிரதம அதிதிகளை வரவேற்றார். பிரதம விருந்தினர் பேண்ட் வாத்தியங்களுடன் வரவேற்கப்பட்டு விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய நாள் நிகழ்வுகள் கனடா பழைய மாணவர் சங்க கிளையின் தலைவர் சு கதிர்காமநாதன் தலைமையில் இடம்பெற்றது. கனடாவில் யாழ் இந்து கல்லூரி என்பது என்ன என்று சொல்வதுதான் எங்களுடைய அடுத்த கடமையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நடை அப்படி ஒன்று செய்திருந்தீர்கள். அங்கே நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றோம். அதில் வரும் பணத்தை, அதில் சேகரிக்கும் பணத்தை அங்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து வந்திருக்கிறோம். இதுவரை 16,000 கனடியன் டாலர்ஸ் கொடுத்திருக்கின்றோம். பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஐக்கிய ராஜ்ய பழைய மாணவர் சங்க கிளையின் முன்னாள் தலைவர் மு வேட்பிள்ளை உரை நிகழ்த்தினார். விபத்துகளும் போடு மருந்துகளும் எமது நாட்டில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை என்று அடிக்கடி பெருமைப்படுவேன். ஆனால் இங்கு பார்த்த பொழுது அதிவேக விபத்துகளும் போடு மருந்து பாதைகளின் கூடியொலி அறிந்து மேவனம் மறந்துகிறேன். தோல் மருந்து ஆப்பிட்டால் முதலையின் வாயில் கால் விட்ட மாதிரித்தான், வெளியில் வருவது கஷ்டம். இது என்னால் கூடிய ஒரே ஒரு அறிவுரை இளம் சந்ததியினருக்கு. பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் கண்ணுக்கு விருந்து அளித்தன. பழைய மாணவர் பாலேந்திராவின் நெறியாழ்கையில் நெட்டை மரங்கள் நாடகமும் பேராசிரியர் மௌனகுருவின் நெறியாழ்கையில் காண்டவ தகனம் நாடகமும் அரங்கேற்றப்பட்டன. பாடசாலையில் கற்பித்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் பாடசாலையின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை பாடசாலை மட்டத்தில் இடம்பெற்ற விவாத போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். மிகவும் நல்ல செய்திருக்கிறீர்கள். நாங்கள் 125வது ஆண்டுக்குரிய பெருமையோடும் நல்லதான நன்றி. எல்லாம் 30 வருஷத்துக்கு பார்த்த பிறகு இப்போ ஒரு வடிவான விழாவை பார்த்திருக்கிறேன். அதுக்கு முதல் கண்டது தமிழராட்சி மாநாடு, அதுக்கு பிறகு பெரிய விழாவாக நடந்தது. இதுதான் விழா காலத்துக்கு வந்தது பெரிய சந்தோஷம். நல்ல வடிவாக நல்ல முறையாக அனைவருடைய தலைமையிலே அவர் சரியான ஆட்களை சரியான இடத்திலே போட்டு நல்ல முறையிலே நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. சந்தோஷத்தோடு போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை இழந்துள்ளார்.